வணக்கம் நண்பர்களே. நம்ம மகாராஜா மூவி ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதிக்கு 50வது படங்க. ஒரு நாளுக்கு அப்புறம் மறுபடியும் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் மனுஷன் நடிப்பை பற்றி எதுவும் குறைய சொல்ல முடியாதுங்க. அவர் ஆல்ரெடி நடிப்பு அரக்கன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பராக நடிச்சிருக்காரு. லட்சுமி எங்கள் வீட்டு சாமி சார். என் பொண்ணு கேம்ப்லேருந்து வந்தோடனே லட்சுமி எங்கன்னு தான் சார் கேட்போம். எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுங்க சார். உங்களால் முடியலன்னா லட்சுமி கேஸ் அட்லீஸ்ட் சிபிஐக்கு சிபாரிசு பண்ண முடியுமா சார்? படம் ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் குப்பைத்தொட்டிக்காரன்னு சொல்லி கேஸ் கொடுப்பாருங்க. அவங்க போலீஸ்காரங்க சிரிப்பாங்க. ஏன்டா ஒரு 300 ரூபா குப்பைத்தொட்டிக்காரன்னு சொல்லி கேஸ் கொடுக்க வந்திருக்கேன்னு சொல்லி சிரிப்பாங்க, கொஞ்சம் அவமானப்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளால் பார்த்தீங்கன்னா இந்த குப்பைத்தொட்டி கண்டுபிடிச்சி கொடுத்தீங்கன்னா 5 லட்சம் தரேன்னு சொல்லுவாருங்க. 5 லட்சம் தரேன்னு சொன்னோன்னா போலீஸ்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சரி நான் அந்த குப்பைத்தொட்டி கண்டுபிடிச்சி தரேன்னு சொல்லி அந்த கேஸ் எடுத்துக்குவாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா பாதி சீன் போலீஸ் ஸ்டேஷன்லேயே நகர்ற மாதிரி இருக்குங்க. அப்புறம் ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி இடையில வரும். என்னடா ஸ்டோரியை போட்டு இங்கிட்ட அங்கிட்ட வளர்த்துறாங்களே. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கும்பல் வில்லன் குரூப் பார்த்தீங்கன்னா ராபரி பண்ணிட்டு அந்த ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ரேப் பண்ணி கொலை பண்ணுவாங்க. என்னடா இந்த சீன் இப்படி போகுது, அந்த சீன் அப்படி போகுதுன்னு சொல்லி கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நம்மளுக்கு கொஞ்சம் லைட்டாக என்னடா படம் மறுபடியும் சொதப்பிட்டாரா அப்படின்னு தோன்ற மாதிரி தாங்க இருக்கும். ஆனால் செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் படம் ஸ்பீடாக தாங்க போகும். ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா படம் சூப்பராகும் செகண்ட் ஹாஃபில். அப்புறம் அந்த கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் இருக்குங்க. அது நம்மளுக்கு லாஸ்ட் வரைக்கும் தெரியாது. அந்த கிளைமேக்ஸ் சீனுக்கு முதல்ல நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும், ஓகே இதான் அந்த சீனு அப்படின்ட்டு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் சூப்பராக இருக்குங்க. மனசு திருப்தியாக தான் கிளைமேக்ஸை முடிச்சிருக்காங்க. ஓரளவுக்கு சொல்லணும்னா படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டைம் பார்க்கலாம். எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் சுமாராக இருந்த மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் படம் சூப்பராக இருந்ததுங்க. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா தெரியுங்களா, இப்போ நடக்குதா, ப்ரெசென்ட்ல நடக்குதா, இல்லை ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரியை சொல்கிறாங்களா, ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரே ஈக்குவலாக நகர்ந்துகிட்டே இருக்குங்க. அந்த ஸ்க்ரீன் பிளேல பார்த்தீங்கன்னா சில டைம் பார்த்தீங்கன்னா அது இப்போ நடக்கிற மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்தா அந்த சீன் ஃப்ளாஷ்பேக் மாதிரி இருக்கும். நம்ம அதை ஃப்ளாஷ்பேக்னு நினச்சிட்டு இருப்போம். கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த சீன் இப்போ நடக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சீன்லாம் அமையும் போது கொஞ்சம் பார்க்கறதுக்கே நல்லா இருக்கும் உண்மையாகவே. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வில்லன் போலீஸ்காரங்களும் எத்தனை நாளைக்கு தான் இந்த கேஸ் ஓப்பன்லயே வச்சிருப்பாங்க? இவனுங்க ஆளு பார்க்க ஒரு மார்க்கமா இருக்கிறானுங்க. உள்ள பூந்துனோன்னா பெருசா எதுவும் சிக்கும்னு நினைக்கிறேன். எதுக்கும் இந்த பணம் நகை எல்லாத்தையும் வேற இடத்துக்கு மாத்தி வச்சிருமா? அனுராக் கஷ்யப்ங்க. இவரோட நடிப்பு சூப்பராக இருக்கும். வில்லத்தனம் நல்லா தான் இருக்குங்க அந்த படத்தில். கிளைமேக்ஸ் சீனில் ஒரு சீன் நல்லாவே நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிங்கம்புலி இந்த படத்தில் ஒரு வில்லனாக தாங்க நடிச்சிருக்காரு. வில்லனாக சொல்கிறோம்னா நம்மளுக்கே சிங்கம்புலி அடிக்கணும்னு தோணுங்க, அந்த அளவுக்கு நடிச்சிருக்காப்புல. அவர் காமெடியை சூப்பராக பண்ணுவாருன்னு தெரியும். வில்லத்தனமும் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காருங்க அந்த படத்தில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நட்டி நடராஜன். அவர் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் போலீஸாக வராருங்க. அவரோட கேரக்டரும் பார்த்தீங்கன்னா அவர் வர சீன்லாம் கொஞ்சம் சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். அவரும் நல்லா நடிச்சிருக்காருங்க அந்த படத்தில். ஆக மொத்தத்தில் படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு டைம் பாருங்கள்.